கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் லெந்து கால தியானத்தில் கல்லிலிருந்து அப்பம் சாத்தியமில்லை என்ற கருப்பொருளில் சிந்திக்க அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசுவுக்கு ஏற்பட்ட பல சோதனைகளில் முதலாவது சோதனையில் இருந்து இப்பகுதி எடுக்கப்பட்டுள்ளதை பார்க்கின்றோம். மத்தேயுவுக்கும் லூக்காவுக்கும் தனித்துவமாக காணப்படும் இப்பகுதியில் இருந்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு பசியாக இருந்த வேளையில் சோதனைக்காரன் இயேசுவிடத்தில் வந்து கல்லை அப்பமாக்கி உண்ணும்படியாக வேண்டுகின்றார். ஆனால் இயேசு இதனை நிராகரிக்கின்றார். இதற்கான காரணம் என்னவோ என்பதை தேடி பார்க்கும்போது, பசியை உண்டாக்கிய இறைவன் பசியை போக்குவதற்கு ஓர் வழிமுறையையும் வைத்திருக்கின்றார் என்பதை அறிந்த இயேசு கல்லை அப்பமாக்கும் நிகழ்வில் இருந்து தன்னை விலக்கிக் கொள்கின்றார். அத்துடன் கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கின்ற அதிகாரத்தை தனது தனிப்பட்ட தேவைக்காக அவர் பயன்படுத்த விரும்பவில்லை. கடவுளுடைய வல்லமையை மற்ற மக்களின் நன்மைக்காக அவர் பயன்படுத்த விரும்புகின்றார். இதனாலேயே யோவான் 6ஆம் அதிகாரம் 1-10 வரை உள்ள பகுதியில் 5000 பேருக்கு மேற்பட்ட மக்கள் அவரிடத்தில் உணவருந்த வந்த வேளையில் அங்கு அவர்களை போஷிக்கும் வகையில் கடவுளுடைய வல்லமையை மற்றவர்களுக்காக பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். எனவே இன்றைய உலகில் அநேகர் கற்களை அப்பமாக்கி தங்களை தாங்களே பிரபல்யப்படுத்தி திருப்பணிகளை பிரபல்யப்படுத்தி இருக்க விரும்புவதை நாம் பார்க்கின்றோம். இந்த பிரபல்யங்களை எல்லாம் ஆண்டவர் நிராகரிக்கும் வகையிலேயே கற்களை அப்பமாக விரும்பவில்லை. எனவே அன்புள்ளங்களே, நாங்களும் கற்களை அப்பமாக்க விரும்பாமல் இறையரசின் பிள்ளைகளாக பிரபல்யமற்ற முறையிலும் கடவுளின் அதிகாரத்தை வல்லமையை மற்றவர்கள் சார்பில் பயன்படுத்தவும் சரியான வழிமுறையை தெரிந்தெடுத்து குறுக்கு வழியில் நம் ஆசைகளை நிறைவேற்றாமல் இருக்கவும் எல்லாம் வல்ல இறைவன் தமது அருளையும் ஆசையையும் நமக்கு தருவாராக.